ரீசெண்டாக நிறைய ஸ்மால் யூடியூப் சேனல் டிமானிட்டைஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யூடியூப்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்மால் யூடியூப் சேனல் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுற ஒரு 6 மிஸ்டேக்னால தான் அவங்க போடுற எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு ப்ரோ. ஆனால் யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு. நீங்கள் என்ன ப்ரோ புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. யூடியூப்ல இதை பேஸ் பண்ணி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதில் ஒரு 6 முக்கியமான ப்ராப்ளமை எடுத்து அதுக்கு கரெக்டான சொல்யூஷனை தான் நான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் என்னோட பல யூடியூப் சேனல்ஸை மானிட்டைஸ் பண்ணது மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்ட நிறைய கிளைண்ட்டோட யூடியூப் சேனலை நான் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்கு. நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபீல்டில் எனக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நான் ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக யூடியூப் வந்து ஒரு ஸ்மால் சேனலை டிமானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது அதனோட நோக்கமே கிடையாதுங்க. எதை தெரியுமா விரும்பாது? ரீயூஸ்டு கண்டென்ட், லோ எஃபர்ட்டில் மாசான கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, மிஸ்லீடிங் டேட்டா, ஸ்பேம் அப்லோட்ஸ், பாலிசி வயலேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய மானிட்டைசேஷன் கட் ஆயிரும். அதில் ப்ராப்ளம் 1 என்னென்னா, ஆக்சுவலாக யூடியூப்ல என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படின்னா உங்களுடைய தம்ப்நெயில் வந்து சேம் கலராக சேம் பேட்டர்னாக இருந்துச்சுனாலே அது யூடியூப் வந்து லோ எஃபர்ட்டான தம்ப்நெயில் அப்படின்னு டிடெக்ட் பண்ணிடும். அப்போ உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இல்லை. ஆக்சுவலாக டெக்னிக்கலாக அந்த மாதிரி டேர்ம் வந்து யூடியூப்பில் கிடையவே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறதுனால அது உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா, தம்ப்நெயிலை பார்க்கும்போது இது ஒரு பழைய வீடியோவோ அப்படின்னு நினச்சி அந்த தம்ப்நெயிலை யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ சிடிஆர் அப்படின்றது அனலிட்டிக்ஸில் லோ ஆகும். அடுத்து ஆடியன்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த தம்ப்நெயிலாம் நேற்று இந்த சேனலில் பார்த்தேன், திருப்பி அந்த தம்ப்நெயிலே வந்திருக்கேன், அப்போ நேற்று போட்ட வீடியோவோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு கூட அந்த வீடியோவை பார்க்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து புவரான பிராண்ட் ஐடென்டிட்டி. ஒரே மாதிரி தம்ப்நெயிலை வச்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் ஆடியன்ஸுக்கே ரொம்ப போர் அடிச்சிடும், உங்களை ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிட்டியை ஃபேக்காக க்ரியேட் பண்ணவே கூடாது. இதுதான் ஆக்சுவலாக ஒரே மாதிரி தம்ப்நெயில் இருந்தால் உங்கள் சேனலில் எஃபெக்ட் ஆகுமே தவிர இதனால் யூடியூப் டிமானிட்டைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி போன வாரம் நடந்த ஒரு ஹாப்பியான விஷயத்தை நான் கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஒன் ஆஃப் த கிளைண்ட்டோட யூடியூப் சேனலில் நான் ப்ராப்பராக பார்த்து அவங்க கைட் பண்ணதுக்கப்புறமா அதை அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ப்ரோ, என்னோட சேனலில் சூப்பராக இப்போ வியூஸ் போகுது. வெறும் 150 வியூஸ் போயிட்டு இருந்த இடத்துல 3000 வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. அதிலிருந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுமே 140க்கு மேலே ஏறி இருக்காங்கன்றத ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே உங்கள் யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்தே டைம் வேஸ்ட்லாம் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ராப்ளம் 2 என்னன்னா, டைட்டில் வந்து யூடியூப்ல நீங்கள் கொடுக்கும்போது எல்லா வீடியோஸுக்குமே ஒரே மாதிரி டைட்டில் கொடுத்தீங்கன்னா யூடியூப் பார்த்துரும்பா, அதை டிமானிட்டைஸ் பண்ணிரும்பா, அதுக்கு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரியும் பேர் வைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் கரெக்டு, ஆனால் ஃபுல்லாக கரெக்ட் இல்லை. கரெக்டான ரியாலிட்டி ஆக்சுவலாக என்னன்னா, ஒரே டாப்பிக்கை திரும்ப திரும்ப எழுதுறது நார்மல் தான். உதாரணத்துக்கு ஏஐ வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் அண்ட் மணி வீடியோஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டாபிக் தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக ப்ராப்ளம் அங்கே கிடையாது. ஆனால் இங்கே ரியல் இஷ்யூ எங்கே தெரியுமா இருக்குது? நீங்கள் நேற்று ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க, நாளைக்கு ஒரு வீடியோ போடும்போது அதே டைட்டில் கொடுத்தாலுமே தப்பு இல்லை. ஆனால் கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நேற்று போட்ட வீடியோவை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இன்னைக்கு போடுற வீடியோவில் ஒரு சின்ன வேல்யூவை மட்டும் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி நேற்று சொன்ன கண்டென்ட்டே திரும்ப இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட். இப்போ ப்ராப்ளம் 3 என்னன்னு தெரியுமா? யூடியூப்பில் உங்கள் சேனலில் ஒரே வாய்ஸ், ஒரே ஏஐ வாய்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக டிமானிட்டைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அக்யூரேட்டான டேர்மே கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன்னா யூடியூப் வந்து டேரெக்டாக நீங்கள் ஏஐ வாய்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி எல்லா வீடியோவுக்கும் ஒரே வாய்ஸ் கொடுக்கறதுனால டிமானிட்டைஸ்லாம் பண்ணாது. ஏன்னா இப்போவுமே யூடியூப்பில் இந்த 11 லேப்ஸு, ஏஐ நரேஷன், டிடிஎஸ் அந்த மாதிரி நிறைய டூலை யூஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணுற சேனலும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இதில் எங்கே தெரியுமா ப்ராப்ளம் வருது? ஒரு ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி கான்டென்ட்டை எடுத்துக்கிட்டு ஹியூமன் வேல்யூவை கொஞ்சம் கூட உள்ள ஆடே பண்ணாமல், ஹியூமன் வேல்யூன்றது மேபி அந்த ஸ்கிரிப்டோட எடிட்டிங்காக இருக்கலாம், வாய்ஸ் ஓவராக இருக்கலாம், அல்லது ஃபேஸ் காமிச்சு பண்ணுற வீடியோவாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி ஹியூமன் வேல்யூவே உள்ளே இல்லாமல்
ஒரே ஒரு கான்டென்ட் ஸ்ட்ரக்சரை வச்சுருப்பாங்க. அதை மட்டுமே வச்சு ஏஐக்குள்ளே போயிட்டு ஒரே வாய்ஸில் மாஸ் ப்ரொடியூஸ்டு கான்டென்ட் பண்ணுவாங்க. 100 வீடியோஸ் 50 வீடியோஸ் அப்படின்னு. அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுறதுனாலையும் அந்த கமெண்ட்ரி அந்த வீடியோவை பேஸ் பண்ணி எந்த ஒரு ரியல் வேல்யூவுமே ஆட் பண்ணாமல் வீடியோ போடணுன்றதுக்காக மட்டும் போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டட் மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட். அப்படி பண்ணால் டிமானிட்டைஸ் ஆகும். இப்போ அடுத்து கொஞ்சம் காமெடியான விஷயம்தான் ப்ராப்ளம் 5ன்றது. பேசிக்காக நீங்கள் யூடியூப்பில் டெய்லியுமே 5 வீடியோ 10 வீடியோன்னு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிமானிட்டைஸ் ஆயிரும், லோ கண்டென்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா பல மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற சேனலே ஒரு நாளைக்கு 5 ஷார்ட்ஸ் வீடியோ போடுற சேனல்லாம் எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ இந்த விஷயம் பண்ணால் டிமானிட்டைஸ் ஆகாதுன்னா இது உங்களுக்கு இன்டைரக்டாக எப்படி தெரியுமா எஃபெக்ட் ஆகும்? ஒரு நாளைக்கு நீங்கள் 10 வீடியோ 15 வீடியோன்னு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக அல்கோரிதமே கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த வீடியோவை நான் யார்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக தெரியாது. ரெண்டாவது, அந்த ஆடியன்ஸ் ஒரே நாளில் ஒரே சேனலில் எவ்வளோ வீடியோ வருது, அப்போ நம்ம இதில் எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் உங்கள் சேனலை ஸ்கிப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அட் லாஸ்ட்டாக இது ஒருவேளை லோ குவாலிட்டி கான்டென்ட்டாக இருக்குமோன்னு யூடியூபுக்கு சிக்னல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கோரான பிரின்சிபல் என்னென்னா, இங்கே நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாமல் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இப்போ 6வது ப்ராப்ளம் மிஸ்லீடிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி யூடியூப்பில் கொஞ்சம் எல்லாருமே கரெக்டாக சொல்ல வர்றாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் ஒரு டைட்டில் வைக்கிறீங்க யூடியூப்பில், டெய்லியுமே 10,000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு டைட்டில், அதுக்கேற்ற மாதிரி தம்ப்நெயில் என்னென்னமோலாம் வச்சுட்டு உள்ள கான்டென்ட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த விஷயம் பாசிபிள் இல்லாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கான்டென்ட்டில் பாசிபிளே இல்லாத விஷயத்த பண்ணால் இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக அதுவும் மிஸ்லீடிங் கண்டென்ட் தான். தம்ப்நெயில் டைட்டிலில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கான்டென்ட்டில் பேசி வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே அதுவுமே மிஸ்லீடிங் கண்டென்ட்டுக்குள்ளே எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகும். ட்ரஸ்ட்டுன்றது உங்கள் சேனலை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். பாலிசி, யூடியூபோட பாலிசி உங்களுக்கு ரெட் ஃப்ளாக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தென் இந்த மாதிரி வீடியோஸை இப்போ யூடியூபே டெலீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய சேனல்ல இருந்து மானிட்டைசேஷனுமே ரிவ்யூக்கு போயிட்டு இருக்கு. ஆல்சோ இப்போ நான் நிறைய ஸ்மால் யூடியூப் சேனலில் என்னுடைய ஒரு பெய்டு யூடியூப் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஓப்பனாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரட்டாக சொல்லியிருக்கேன். இதை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.